சக்கர நரசிம்ஹா 38வது திருநாமம். கையில் சக்கரம் பிடித்திருக்கிற நரசிம்மன். வாஸ்தவம் சக்கரத்தாழ்வாரோட திருநோடத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால சக்கர நரசிம்மரானால் அப்படி மட்டும் அர்த்தம் இல்லை. இப்போ அவர் சக்கரம் பிடிச்சிருக்கிறது சில இடத்தில், ஆனால் சக்கரமே இல்லாமல் 2 திருக்கைகளோடு இருக்கிறது பல இடத்தில். அப்போ எப்படி சக்கர நரசிம்மர்னு சொல்ல? எனில் அவர் கையில் இருக்கிற நகத்தை பிடிச்சிருக்கிறத தான் இங்கே சக்கர நரசிம்மருங்கிறார். சக்கரத்தாழ்வார் நகங்கிற ஆயுதத்தில் ஆவேசித்து விட்டார். கீழவே பிரவேச நரசிம்மர் ஆவேச நரசிம்மர்னு பார்த்த முடியும். பகவான் எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அதற்குள் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம்தான் இருக்கும். அதாவது இந்த நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் சக்கரத்தாழ்வார் தான். வாமனமூர்த்திக்கு எது ஆயுதம்? சின்ன கமண்டலம். அந்த கமண்டலத்துக்குள்ளே சுக்கராச்சாரியர் பூச்சி வடிவத்தில் உள்ளே போய் அடைச்சுட்டார். அதுக்காக பெருமாள் தன்னிடத்தில் இருந்த தர்பத்தை ஒன்று எடுத்தார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். சுக்கராச்சாருடைய கண்ணை துரும்பால் கிளறிய, சின்ன துரும்ப வச்சு கிளறினார். சக்கர கையனேனால் வாமனமூர்த்திக்கு எது சக்கர கை? அவர் 2 திருக்கையோடு தான் அவதரித்தார். ஆனால் இங்கே சக்கர கைன்னு சொல்கிறார். என்னால் தர்பத்தை பிடிச்சிருக்கிற கையைத்தான் சக்கர கைங்கிறார். தர்பம் சக்கரமாகுமானால் எந்த ஆயுதத்தை பெருமாள் உபயோகப்படுத்தினாலும் சக்கரமே, எந்த வாகனத்தை அவர் உபயோகப்படுத்தினாலும் கருடனே, எந்த படுக்கையை உபயோகப்படுத்தினாலும் ஆதிசேஷனே அப்படின்னு வச்சுக்கணும். அவருக்குன்னு இருக்கிறது ஆதிசேஷ பர்யங்கத்துவம், கருட வாகனாரூடத்துவம். அதே மாதிரி சங்க சக்கர ததாதாரியாக இருக்கார். அப்போ எதை எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது சக்கரம்னு கொள்ள வேண்டும். இதைத்தான் சக்கர ரூபி ஜனார்தனஹான்னு சொல்லலையா? சக்கரபாணி சாரங்கபாணி 2 பேர். இன்றைக்கி பெருமாள் சாரங்கபாணி 6வது பெருமானாட்ட சேவை சாதிக்கிறார் இல்லையோ? சக்கரபாணி எழுந்துருள்வாய், சாரங்கபாணி வருவாய்னா 2 பேரும் பெருமாள் கும்பகோணத்தில் ஒன்றா இருக்கா. இவருக்கு பிரம்மோத்சவம்னா அவர் வந்துடுறார். 2 பேரும் சேர்ந்தே தான் புறப்பாடு கண்டு விடுறார். இந்த சாரங்கபாணி பெருமாள் கையில் பிடிச்சிருக்கிற சக்கரம்தான் அங்கே இருக்கிற சக்கரபாணி பெருமாளே. ஆகவே தான் இங்கே பார்த்தேனால் சக்கர நரசிம்மராய் எப்போதும் சேர்ந்து தன் கை உகிர்த்தலத்தை ஊண்டினாய்னு சொல்லுகிற முடியும். தன்னுடைய நகத்தை வைத்தே வியாபரித்தார். நகமே தான் சக்கரத்தின் அம்சம். ஏன் நகம்? அது இருக்கிறதுனால அவருக்கு ஒரு லாபம். நகம்னா வெட்ட வெட்ட வளரும், அதனால் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். வெட்டினா வலிக்காது, அதனால் உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஹிரண்யகசிபு வரம் கேட்கச்சே உயிர் இருக்கிற ஆயுதமும் என்னை கொல்லக்கூடாது, உயிரில்லாத ஆயுதமும் கொல்லக்கூடாதுன்னா பெருமாள் எதை ஆயுதமாக வச்சுக்கலான்னு தேடினார். நகத்தை பிடிச்சுன்னு விட்டார். ஏன்னா இது உயிர் இருக்குன்னு சொல்லலாம், உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ஆகவே தான் அந்த 2த்துக்கும் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாத பண்ணார்னு சொல்லுவார்கள். அப்போ 38வது திருநாமம் சக்கர நரசிம்ம. 39வது திருநாமம் சண்ட நிருசிம்ம. அதாவது நபஸ்யோ மிருத்யும். சண்ட நரசிம்மர் என்னால் அசந்த கோபன நரசிம்ம. அதீத கோபம். எவ்வளவு கோபம்? அசந்த கோபம். இதை போல ஒரு கோபத்தை இது வரைக்கும் யாரும். சண்டவேகம், சண்டமாருத்தம் அப்படின்னா என்ன? மாருத்தம்னா காற்று, சண்டமாருத்தம்னா சூறாவளி காற்று. ஒரு இடத்துல ஒன்றை நிற்க விடாது, அனைத்தையும் அழித்து பறித்து கொண்டு போகிறதோ இல்லையோ? அதே போல் இங்கே சண்ட நரசிம்மர்னு சொன்னால் சூறாவளி போல ஹோன்னு வீசக்கூடிய நரசிம்மர். ந பஷ்யா மிருத்யு பஷ்யதி சேர்த்து சொல்கிறார். இந்த பெருமாளை அவ்வளோ சுலபத்தில் பார்த்துட முடியாது. ஆனால் நான் பஷ்யா, யார் ஒருத்தன் அந்த பகவானை சேவிச்சுட்டானோ அவன் மிருத்யும் ந பஷ்யதி, அதுக்கப்புறம் சம்சாரத்தை பார்ப்பதே இல்லை. அவர் அதிவேகமாக போகிறார். ஆனால் அந்த ரொம்ப வேகமாக போகிற சண்ட நரசிம்மரை ஒருத்தர் சேவிச்சுட்டானால் அவன் சம்சாரத்தை திரும்ப பார்ப்பது கூட கிடையாது. அதனால தான் அசந்த கோபன நரசிம்மனாய் அதீத கோபத்தோடு தன் பக்தர்களிடத்தில் யார் அபச்சாரப்பட்டாலும் சண்ட வேகத்தை போல அவர்களை அழிக்கக்கூடிய பெருமாள். சூறாவளி அடித்ததுனால் ஒன்றும் இங்கே சேர்த்து வச்சிருக்கிற குப்பை சத்தை எல்லாத்தையும் எங்கேயானு பறக்கடிச்சிடும், இல்லை எங்கெங்கோ சேர்த்து வச்சிருக்கிற எல்லா குப்பை சத்தையும் கொண்டு இங்கே சேர்த்துரும். அதே மாதிரி சண்ட நரசிம்மனை சேவிச்சோம்னால் நாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கிற பாபங்களை எல்லாத்தையும் அங்கங்கே பறக்கடிச்சிடுவார். இல்லை அது பண்ணாமல் இருந்தோம்னால் யார்கிட்டையோ இருக்கிற பாபத்தை கொண்டு வந்து எந்தல்ல போட்டுருவார். 2மே பண்ணுமே. சூறாவளி அடிச்சதுன்னா இங்கே குமிச்சு வச்சிருக்கிறத எல்லா இடத்துலையும் பிரித்து விட்டுடும். இல்லை எங்கெங்கேயோ இருக்கிறத சுற்றி சுழண்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து குமிச்சிடும். 2யுமே பகவான் பண்ணுறார். அவர்கிட்ட சரணம்னு சொல்லிட்டேன்னால் என்னிடத்துல இருக்கிற பாபத்தை எங்கெங்கேயோ செதறடிச்சு விட்றார். ஆனால் சொல்லாமல் கோவிச்சுனுட்டேன்னால் எங்கெங்கோ இருக்கிற பாபத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட போடுறார். இன்னொருத்தர் பாவம் கூட நமக்கு வருமா சுவாமி? நம்மளதே போருமே. இதுக்கு மேலே இன்னும் மற்ற பேர் வேறு நமக்கு வருமானால் வர்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் எந்த இடம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆரோ ஒரு பிரபன்னன் மோட்சம் போகிறான். போகிற சமயத்துக்கு அவனுக்கு இருக்கிற பாப புண்ணியங்கள் எல்லாம் தொலைச்சி தான் பகவான் கூட்டின்னு போய் ஆகணும்.
ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தின்னு சாத்திரம் சொல்ல சொல்லியும். அப்போ சாமியாபத்திங்கிற மோட்சம் கிடைக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரா, அவனுக்கு யாரெல்லாம் வேண்டியவனாக இருந்தானோ இவங்கிட்ட பாக்கி இருக்கிற புண்ணியத்தை எல்லாம் அந்த வேண்டியவனாக இருந்தவன்கிட்ட கொடுத்துட்றாரோ, யாரெல்லாம் வேண்டாதவனாக இருந்தானோ இவங்ககிட்ட அபச்சாரப்பட்டானோ இவங்ககிட்ட பாக்கி இருந்த பாபத்தை எல்லாம் அந்த அபச்சாரப்பட்டவன்கிட்ட கொடுத்துட்றானோ. இப்போ நாம் இனிமேல் ஆறான்னு போனால் அங்கே போனோமா வாண்டாமான்னு யோசிக்கணும். இப்போ கவலைப்படாதீங்க, போனால் தான் கொடுப்பேன்னு இங்கேயும் எழுதலை, இருக்கிற இடத்துலேருந்து கொடுத்துருவோம். அங்கே போனால் பிரசாதம் கிடைக்கும் போல் இருக்குது, அதனால் அங்கே நான் போகவே இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அப்போ யாருக்கும் வேண்டாதவனாக நான் இருக்கக்கூடாது. அதைத்தான் இப்போ தெரிஞ்சுக்கணுமே தவிர வேண்டியவனாக இருந்து புண்ணியம் கிடைக்கட்டும் கிடைக்காத போட்டோம் சுவாமி அது வேண்டாம். யாரோ தனக்கு வேண்டாதவனாக இருந்து வேண்டாத பாபத்தை தேட வேண்டாமோ இல்லையோ. இதுதான் சண்ட நரசிம்மர். எங்கும் இருக்கிறத கொண்டு நம்மக்கிட்ட போடுறார், நம்மக்கிட்ட இருக்கிற பாபங்களையும் செதற அடித்து விடுகிறார். அடுத்தது 40வது திருநாமம் சம்ஹார நரசிம்மர், அழிக்கும் நரசிம்மர். எத்தை? ஹிரண்யகசிபுவை அல்ல, ஹிரண்யகசிபுவின் சரீரத்தை அல்ல, ஹிரண்யகசிபுவினிடத்தில் இருந்த தோஷத்தை. பகவானுக்கு அழிக்கணும் இருந்தால் தோஷம் போக்குறதுல தான் ஆசையே தவிர மனுஷனை போக்குறதுல ஆசை இல்லை. நம்மகிட்ட ஒரு குற்றம் இருக்குது, எதுக்கு அம்மா அடிப்போ, எதுக்கு புறத்தையார் அடிப்பா? அம்மா அடிக்கிறது குற்றம் திருந்தணுங்கிறதுக்காக, புறத்தையார் அடிக்கிறது வலிக்கணுங்கிறதுக்காக. ரெண்டுத்துலையும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே போல் பெருமான் அடிக்கிறார்னா குற்றம் திருந்து அடிப்பறே தவிர வலிக்கிறதுக்கு அடிக்க மாட்டார். இப்போ ஹிரண்யகசிபு ராவணனும் அடித்தா வலிக்கிறதுக்காக அடிப்பா, ஆனால் பகவான் அடிக்கிறார்னு சொன்னால் திருந்தட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாரோ இல்லையோ, அதுதான் தோஷத்தை போக்குகிறார்னு சொல்கிறார். சம்ஹார நரசிம்ஹா, அழிப்பவர், தோஷத்தை போக்கும் நரசிம்மர். அடுத்து 41 பிரசாத நரசிம்ஹா. கீழே சொன்னவர் அழிக்கும் நரசிம்மர், இங்கே சொல்லப்படுறவர் அருளும் நரசிம்மர். பிரசாதம்னா அருள்னு அர்த்தம். இப்போ பிரசாதம்னா நமக்கு தெரிஞ்சது, நம்ம கோவில் எதுவாக இருந்ததுன்னா கூட அது நன்னா தெரியும் சுவாமி. சாத்து மர வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு 50 பேர் இருப்பா, சுவாமிகள் வரைக்கும் இருப்பா, சில பேர் பாட்டு கேட்கறதுக்காக இருப்பா. இப்போ இந்த கடைசி 2 பாட்டு வர்ற சமயத்துக்கோ பதிகம் வரச்சேவோ திடீர்னு கொஞ்சம் இப்படி புற்றீசல் போல் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும். அதுவும் இன்னும் ஆகி சித்தஞ்சிறு காலை ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுங்க, கண்டிப்பாக சாத்து முறைன்னு தெரியும், இன்னொரு 50 பேர் கண்டிப்பாக வந்துடுவோம். என்னத்துக்குன்னா தீர்த்த கோட்டி உண்டு, ஷட்டாரி சாதிக்கு போகிற பிரசாதம் உண்டோ இல்லையோ. அப்போ அந்த சுவாமி சொன்னார், சுவாமி நாங்கள் இந்த பிரசாதத்தை சொல்லலை, பிரசாத பரமௌநாதவ் மமகேகம் உபாகதவ், பகவானுடைய அருளென்னும் பிரசாதம். அப்போ அவருடைய அருளே பிரசாதமாகிறது. கீழே சொன்னது கோபம் சம்ஹாரத்துக்கு, இப்போ சொல்கிறது அனுகிரகம் அருள். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் புண்ணியா புண்ணியவ் ஈஸ்வர பிரீத்தி கோபவுன்னு சொல்லியிருக்கார்கள். நமக்கு புண்ணியம்னா என்ன, அப்புண்ணியம்னா என்ன? ஈஸ்வரனிடத்தில் நம்ம பேரில் ஏற்படுற பிரீத்தி புண்ணியம், நம்ம பேரில் அவருக்கு ஏற்படுற ஈஸ்வர பிரீத்தி கோபம், கோபம் அப்புண்ணியம். அப்போ பாபம்னு சொன்னால் அவர்கிட்ட கோபம் ஏற்பட்டுவிட்டா, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டால் புண்ணியம்னு சொன்னால் அவரிடத்துல என் பேரில் நல்ல பிரீத்தி ஏற்படுமானால். இதைத்தான் துவாவஜவ் ஈசனீஷவ், ஒருத்தன் ஈசன் நான் அனீசன். ஞாஞவ் துவாவஜவ் ஈசனீஷவ் ஞாஞவ், ஒருத்தன் ஞானி சர்வஜன் பகவான், நான் அக்ஞன். அவன் ஈசன், நான் ஆளப்படுபவன். அவன் பிரசாதத்தோடு எப்போ இருப்பவர், அடியேன் பெற்றுக்கொள்ளுபவர். இதனால தான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பாசுரமும் இல்லையோ. பறை தருதல்னா பிரசாதம் தருதல்னு அர்த்தம். அவர் எப்போதும் அனுக்கிரக விசிஷ்டனாக எழுந்துள்ளி இருக்கிறார், ஈஸ்வரனாக இருக்கிறார், சம்ஹாரமும் பண்ணுகிறார், அனுக்கிரகமும் பண்ணுறார். 2 திருநாமம் சேர்த்தால் சம்ஹார நரசிம்ஹா, பிரசாத நரசிம்ஹா. அப்புறம் 42வது திருநாமம் பிரம்ம நரசிம்ஹா. இங்கேருந்து என்ன அர்த்தம் சொல்ல போகிறார்னால், பிரம்ம நரசிம்மன்னா பிரம்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கிற நரசிம்மன் அர்த்தம். சதுர்முக பிரம்மா, நான்முக கடவுளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறார். அவரை அவர் படைக்கிறாருங்கிறது வரங்கேக்கச்சே தான் புரிஞ்சுது. ஹிரண்யகசிபு வரைசா எதுனாலும் எனக்கு மரணமே கூடாதுன்னு வரம் கேட்டுட்டே வரான், கொடுத்துட்டே இருக்கார். பிரம்மா என்ன பண்ணுவார், அவனிடத்துல ரொம்ப சுப்ரீதனா சுப்ரசன்னன் ஆயிட்டார். அதனால் அவன் கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்துன்னு வர்றார். கடைசியாக அவன் கேட்டது பூதேபியா தத் விசிட்டேபியா, உன்னால் படைக்கப்பட்ட எதுவும் என் அழிக்கூடாதுன்னு. அப்போ தான் அவர் பயப்படுவார்னு நினச்சிருந்தோம். அப்போ தான் அவர் திருப்தியாச்சு அவருக்கு. இப்போ அப்படின்னா என்னை படைக்கிறவர் இருக்காரோ இல்லையோ, நல்ல வேளை தப்பிச்சேன். இப்போ என்னால் படைக்கப்பட்டது அழிக்கக்கூடாது. என்னை பூவில் நான்முகனை படைத்த தேவன் உள்ளாரே, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. யார் தன் நாபீகமலத்திலே பிரம்மாவை படைத்து ஆதியில் வேதங்களை அவருக்கு உபதேசித்தாரோ
அந்த பெருமானை வணங்குகிறேன்னு சொல்கிறது. அனந்த பத்மநாப சுவாமி சேவிக்கு போனால் நாபி கமலத்தில் பிரம்மாவோடு எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அப்போ முதல்ல வேதத்தை பகவான் தான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். அவருக்கு அந்தராத்மாவாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே பிரம்ம நரசிம்ஹா, பிரம்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருக்கார். 43வது திருநாமம் விஷ்ணு நரசிம்ஹா, விஷ்ணுவான நரசிம்மன். ஏன்னா ஏற்கனவே நாம் மந்திரத்தின்படி மகாவிஷ்ணு நரசிம்மன் பார்த்துட்டோம். இப்போ சொல்கிறது விஷ்ணு நரசிம்மர்னால் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்போ சொன்னது எங்கும் வியாபித்திருக்கிறாருங்கிற அர்த்தத்தில் மகாவிஷ்ணு நரசிம்ஹா. ஆனால் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது விஷ்ணுங்கிறது தான் அவதாரங்களுக்குள் பிரதமாவதாரம். பகவான் நிறைய அவதாரங்கள் செய்கிறாரோ இல்லையோ, அதில் எது முதல் அவதாரம்னால் இந்த பக்கம் பிரம்மா, அந்த பக்கம் ருத்ரன், இவர்களுக்கு நடுவில் விஷ்ணுவாக பிறக்கிறார் பாருங்க. இதுதான் விபவாவதாரத்தினுடைய பிரதமாவதாரம். அதை பொதுவாக நாம் எங்கேயும் அப்படி பார்க்குறது இல்லை. சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் மட்டும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஜகதாதிஜஹான்னு திருநாமம் இல்லையோ, ஜகத்து ஆதி ஜ, பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கு நடுவில் விஷ்ணுவாக திருவதாரம் பண்ணியிருக்கார். முதலான் திருவுருவம் முன்னென்பர், ஒன்னே முதலாகும் முன்னுக்கும் என்பர். முதலாழ்வார் கூட ஆச்சரியமான பாசம். பலரும் தெரியாமல் பேசுகிறா. முதல் திருவுருவம் 3ன்னு சொல்கிறவா இருக்கா, 3 சமம்னு சொல்கிறவா இருக்கா, இல்லை இந்த 3த்துக்குள்ளே 1 தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவா. இந்த 3ஐயும் தாண்டி 4வது துரிய பிரம்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவா. 6க்கு இந்த உண்மை தெரிய போகிறதில்லை. என்ன தெரிஞ்சுக்கணும்? யாருடைய நாபி கமலத்தில் பிரம்மா பிறந்திருக்காரோ அந்த பிரம்மாவுக்கே யார் பிறந்தார்னு பார்த்திடனால் உண்மை தெரிஞ்சு போடுமோ இல்லையோ. பகவானுடைய நாபி கமலத்தில் பிரம்மா பிறந்தால் நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, பிரம்மாவிடத்திலிருந்தால் மேலே பரமசிவனாரே பிறக்கிறார். நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, திருமிழியாழ்வார் தமிழ் கொடுத்துட்டார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து. இதோ சொல்கிறேன் கேட்டுங்கோ. நாராயணன் பிரம்மாவை படைத்தார், பிரம்மா தன்னுடைய குமாரரான ருத்ரனை படைத்தார்னு இருக்குது. அப்போ இங்கே விஷ்ணுன்னு சொல்லப்படுறது அவதாரங்களுக்குள் முதல் அவதாரமான விஷ்ணு. அந்த விஷ்ணுவாக பிறந்த நரசிம்மர்னு அர்த்தம் சொல்கிறார். இதை பார்க்கும்போது அவதாரங்கள் பல அவதாரங்கள், அதில் பிரதமாவதாரம் விஷ்ணுங்கிற அவதாரம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். அணைவது அரவண மேல் பூம்பாவையாகும் புணர்வது இணைவனாம் இருவரவர் முதலுந்தானே இணவனாம். அணைவது அரவண மேல், அவர் சயனிக்கிறது அரவணை ஆதிசேஷ பர்யங்கத்தில். பூம்பாவையாகம் புணர்வது, மகாலட்சுமி தேவியோட திருமார்புரம் அணைக்கிறார். அரவதனவதமேல் பூம்பாவையாகும் புணர்வது இணவனாம் இருவரவர் முதலும் தானே. அந்த 2 பேருக்கு நடுவில் இணைகிறார். பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கு நடுவில் இணைவார். உடனே ஒரு சந்தேகம் வருமா, அவ 2 பேருக்கு நடுவில் இணைஞ்சிருக்காருனால் சமமோ? இருவரவர் முதலும் தானே, அந்த 2 பேருக்கும் காரணமாக இருக்காருன்ட்டார். அப்போ இருவருக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஏற்றம் தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் ஏற்றம்னு ஆகாசத்தில் உட்காண்டிருக்க மாட்டார், தன் குழந்தைகளோட சரிசமமாக கலப்பார் இணைவனாம். அப்போ இணைவனாம்னு சொல்கிறதுனாலே நம்மோட பழக வராருன்னு அர்த்தம். பழக வர்றதுக்காக சமம் நினச்சுடாதீங்கோ. இருவரவர் முதலும் தானே, ஜெகத்காரணமாக இருக்கிற பெருமாள் நம்மோடு இணைகிறார். என்ன அந்த போஷரத்துக்கு அர்த்தம்? அதான் விஷ்ணு நரசிம்மர்னு கொடுத்துருக்கார். அடுத்து 44வது திருநாமம் ரௌத்ர நரசிம்ஹா, ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருப்பவர். அந்த குணத்துக்கு சரியாகவும் இருக்கும். ஏன்னா நவரசனங்களுக்குள்ள ரௌத்ர ரசம்ங்கிறது கோபரசம் இல்லையோ, அந்த கோபம் எப்போதும் இருக்குது. 2 பேருக்கு ஒற்றுமை இருக்குது. திரிநேத்திரத்துவம், அவருக்கு முக்கணான்னு சொல்கிறோம். பல இடங்களில் நிருசிம்ம பெருமானுக்கு முக்கணான்னு சொல்கிறோம். திரிநேத்திரன் 3வது கண்ணோடு எழுந்துள்ளிருக்கார். அவருக்கு 3வது கண்ணு நெருப்பு பறக்கிறது. இந்த பெருமாளுக்கு 3வது கண்ணு சர்வதோமுகமாக ஆறார் எப்படி ரட்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துன்னு வந்த கண்கள். ரௌத்ர நரசிம்ஹா ஒரு அர்த்தம் சொல்லணும்னு வச்சுங்க. ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கு நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும். நரசிம்ம பெருமானை பார்த்து இந்த குழந்தை அழறான்னு தெரிஞ்சுடுத்தோ இல்லையோ. பராங்குஷ நாயகிக்கு அழுகை, அகங்கரைந்து நாடி நாடி நரசிங்காவென்னு அப்படியே அழுகிறாள்னா ரௌத்ரஹா, ரௌத்ர நரசிம்மன் இருக்கோ இல்லையோ. ரோதயதீதி ருத்ரஹான்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ருததீதி ருத்ரஹா, ரோதயதீதி ருத்ரஹா. ருததீனா தானே அழறவர், ரோதயத்தின்னு அழப்பண்றவர். இப்போ நரசிம்ம பெருமானை விட்டு பிரிஞ்சுட்டு அவன் பக்தனோட சேரலேன்னு தானே பராங்குஷ நாய்க்கு அழுக. அந்த அழப்பண்ணத்தை தான் ஆடி ஆடி அகங்கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு இருக்கே. அப்போ கண்ணீர் மல்க வைப்பது யாராக இருக்கணும்? அழப்பண்றவர்.
அழப்பண்றவருக்கு என்ன பேர் இருக்கும்? ருத்ரன்னு பேர் இருக்கும் இல்லையோ? அதனால தான் ரௌத்ர நரசிம்மன் பேர் கொடுத்துருக்கார். ஆழ்வார் அழுகிறார்னு சொன்னால் அழப்பண்ற குணம் உம்மிடத்தில் இருக்கே, நீ ருத்ரன்னு பேர் வச்சுருக்கிறே, அதனால தான் போல் இருக்கு. இப்போ அதான் அவருக்கு பரமசிவனாருக்கே ருத்ரன்னு பேர் வந்ததுனால் அவர் பிறந்த உடனே ரோதநாத்து திரவநாத்து ருத்ரஹா அழுதுண்டு ஓடினார். அழுது கொண்டு எனக்கு பேர்வைன்னு ஓடினார். 8 தர பிரம்மா பேர் வச்சார். அப்போ இந்த பேர் எல்லா பேரும் பெற்றுண்டவர். அதனால தான் அவருக்கு ருத்ரன்கிற பேர் வந்தது. ஏன் பகவான் ருத்ரன்? ரோதயதி, யாரெல்லாம் நாயகிகள் அவனை நினைக்கிறாளோ கலங்கிறாளோ இல்லையோ அழ பண்ணுகிறபடியாலே ருத்ர நரசிம்மர். ரௌத்ர நரசிம்மர் 45ஆம் திருநாமம் மார்த்தாண்ட நரசிம்ஹா. மார்த்தாண்ட வம்ச திலகாதுன்னு ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கிறது. ராமாத்பரம் கிமபி தத்துவமஹன்ன ஜானே. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். வம்சி விஷு விபூஷித கராத்து கண்ணனுக்குன்னு இருக்கிற ஸ்லோகம். அதே மாதிரி ராமனுக்கு இருக்கிற ஸ்லோகம். இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்தார். சீதாமுகாப்ஜ பதுபாது, கையில் எப்போதும் வில்லு பிடிச்சுட்டு இருக்கார். அந்த ராமனை தவிர மற்றொருத்தர் தெரியாதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த ராமர் மார்த்தாண்ட வம்ச திலகம். அப்படின்னா மார்த்தாண்டன்னா சூரியன்னு அர்த்தம். சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற நரசிம்ம பெருமாள். அப்போ மார்த்தாண்ட நரசிம்ஹானால் சூரியன் போலே இருக்கக்கூடியவர். அந்த சூரியர் என்னென்ன பல திருநாமங்களோடு சேர்த்து சொல்கிறார். இப்போ சசிகோட்டி சஹசிராபம் ஹிமகுந்தேந்து சந்நிபம் சஹசிராதித்ய சங்காசம் கிரீட முகுடோஜ்வலம். நேற்றே சொன்னேன். சம்ஹிதையில் பார்த்தோம்னா பல இப்போ வேகேந்திர சம்ஹிதையில் இருக்கிறது 74 பார்த்துட்டுருக்கோம். பாத்ம சம்ஹிதை இருக்குது, ஈஸ்வர சம்ஹிதை இருக்குது, சாத்வத சம்ஹிதை இருக்குது. இதை போல சம்ஹிதா வாக்கியங்களில் சொல்கிறது சஹசிராதித்ய சங்காசம். 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தா போலே அதீத ஒளியோடு எழுந்தருளி இருக்கிறார். அதனால் மார்த்தாண்ட நரசிம்மனாக இருக்கார். சூரியனை போல இருக்கார். சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் தானே, அதான் மார்த்தாண்டம். அந்த ஊர் பேர் இருக்குது. நாகர்கோவில் பக்கம் போயிட்டுன்னு வச்சுங்க, திருவட்டாறு பக்கத்தில் மார்த்தாண்டம்னு சொல்கிறா. அந்த ஊர் பேரே சூரிய பகவானால் ஏற்படுத்தப்பட்ட பேர் தான். அப்போ சூரியனை போல் ஒளிவிடக்கூடிய நரசிம்மர் மார்த்தாண்ட நரசிம்மர். 46ஆம் திருநாமம் சந்திர நரசிம்மர். நேர் எதிர்த்து சொல்கிறார் பாருங்க. இப்போ தான் சூரிய நரசிம்மர்னு சொல்லிட்டார். அடுத்து சந்திர நரசிம்மர்னால் சதி ஆஹ்லாதனேன்னு தாது. சதி ஆஹ்லாதனே, குளிர்ச்சி கொடுப்பவர் சந்திரன். அதனால தான் சதி குளிர்ச்சி கொடுக்குறார். ஏற்கனவே சூரியன் சொல்கிறதுனால வெப்பமாக கொடுத்தார், இப்போ குளிர்ச்சி கொடுக்குறார். வெளிச்சம் வேணும்னா சூரியன ஒளியில் தான் படிக்க முடியும், சந்திர ஒளியில் ரொம்ப படிக்க முடியாது. ஆனால் மொட்டை மாடியில் படுத்துட்டு கற்பனை குதிரையை தட்டி விடணும்னா சந்திர ஒளியில் தான் பண்ண முடியும், அது சூரிய ஒளியில் பண்ண முடியாது. சாமி நல்லா பளிச்சுன்னு இருக்கான், அதனால் மேல் மாடியில் போய் படுத்துண்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டேன்னால் திரும்ப வர்றது உருகித்தான் வருவோம், அதை பண்ண முடியாது. அதே இப்போ நம்ம தானே சந்திர ஒளியிலன்னா படிச்சிருந்தேன்னா படிக்க முடியாது. சந்திர ஒளின்னு சொன்னால் குடுகுடுன்னு இருக்கும். சித்ரா பௌர்ணமி, சித்திரான்னங்கள், பிரசாத வகைகள் எல்லாம் பண்ணிப்போம். தொட்டுக்கிறதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் வரத்தை எடுத்துனுட்டோம். அது ரொம்ப முக்கியம். வெறும் பிரசாதம் மட்டும் என்ன போகாது. இப்போ அதுக்கு என்னென்ன கூட வரத்துக்கணுமோ எடுத்துட்டு அதை நிலா சாப்பாடு கொண்டு போய் இப்போ எத்தனை பேர் பண்ணுறோன்னு தெரியல. இன்னும் ஒரு 30 வருஷம் முன்னாடி கூட பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எதுக்குமே நேரம் இல்லை, மேல் மாடியும் இல்லை. அது வேணுமே. நான் எங்கேயான நடுவு மாடியில் உட்காந்து முதல்ல இந்த பிரசாதம் பண்ணணும், அதுக்கப்புறம் மேல் மாடி இருக்கணும், வீட்டில் ஆள் இருக்கணுமே, அதுவும் இல்லையே. இப்போ வீடுன்னு எத்தோ இங்கே அங்கே இருக்கும். இப்போ 6 தூளி வயசானோடனே வெளியில் படிக்கிறோன்னு கிளம்பி போய்ட்றா. 6 சித்தப்பா பெரியப்பா உறவு முறைகள் ஒத்துரும் கிடையாது, 6 ஆறதும் இல்லை. அப்போ எதுவும் ஆகலைன்னா இப்போ எங்கே வச்சுக்கிறது, எங்கே நிலாச்சோறு சாப்பிட்றது? இப்போ அந்த ஆனந்தத்தை குறைச்சுன்னுட்டோம். சொல்கிறா எல்லாரும் சிரிங்கோன்னு. எங்கே சிரிக்கிறது? சிரிக்கிறது அவளுக்கு தான் தெரியுறதே தவிர. அதனால் சந்தோஷமாக சிரிக்கணும்னு சொன்னால் ஆள் வேணுமே. அதிகாரிகள் இல்லாமல், பக்தர்கள் கூட இல்லாமல் பகவானை அனுபவிக்க கூட முடியாது. அவர் தனியாக இருந்து நான் நேரம் வந்து நின்று அனுபவம் கிடைக்குமா? அதனால தான் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோன்னுட்டு மெதுவாக நம்ம கொஞ்சமாவது கூட்டு குடும்பமாக இருந்துட முடியாது. ஒரு பண்டிகை பருவம் காலத்துக்கான நம்ம குடும்பத்தவர்கள்லாம் கூடி ஒன்றா இருந்து பேசி சிரிச்சுன்னு இருந்தோம்னா தானே மனசு லேசாயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தனியாக கொண்டே யோசிச்சிருந்தோம்னா என்னென்னலாம் வேண்டாமோ எல்லா எண்ணமும் வரும். ஊரில் இருக்கிற எல்லா கஷ்டமும் நம்ம தலையிலே விடிறாப்பில் தோணும். ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் ஏதோ 1 2 வரும். ஆனால் பயந்துட்டு இருக்க முடியும் வேண்டாமேங்கிறதுக்காகத்தான். அப்போ ஒன்றும் மார்த்தாண்ட நரசிம்மர், அவர் தான் சூரிய நரசிம்மர். இன்னொருத்தர் சந்திர நரசிம்மர். ஆண்டாள் பாசுரத்தில் கதிர் மதியம் போல் முகத்தான்னு சாதித்தாள். அந்த 2 சொல்லு தான் இந்த 2 நரசிம்மர். இப்போ கதிர் மதியம், கதிர்ங்கிறது தான் சூரியன், மதியங்கிறது சந்திரன். 2ம் பகவான் அனுகிரகிக்கிறார். சக்ஷுஷி சந்திரசூர்யவ் சந்திரசூர்யவ் ச நேத்திரேன்னு உபனிஷத்து சொல்கிற சொல்லியோ. பகவானுடைய 2 திருக்கண்களில் ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். அதை போலத்தான் நரசிம்மனே 2ஆ சேவை சாதிக்கிறார். 47வது திருநாமம் பைரவன் ரிசிம்ஹா.
என்றால் பயங்கர நிருசிம்மம்னு அர்த்தம். அவர் ஏன் பைரவரா பயங்கரமாக இருக்கார்? பைரவம் தாருணம் பீஷணம் பீஷ்மம் கோரம் பீஷம் பீதம் பயானகம், இது எல்லாமே அமரகோஷத்தில் பயங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காப்போ. இங்கேயும் பைரவ நரசிம்மர்னால் பயங்கர நரசிம்மர். பைரவர்ங்கிற ஒரு சிலாரூபமே உண்டு, அந்த பைரவர் வேறே. ஆனால் இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிறது பயப்படத்துக்கூடிய நரசிம்மர், பைரவ நரசிம்மர். இதில் என்ன சந்தேகம் வந்துடும்னால், நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் சுவாமி, ஏதோ ஒரு பெரிய உருவம் வந்துதாமே, அது மிருகமா அது பறவையா எதுன்னே தெரியாது, அதை போல் ஒன்று நரசிம்ம பெருமானுடைய கோபத்தை அடக்கி விடுத்தாமே அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. இதை பற்றி கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தில் பாடுறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், ஷரபம்ங்கிற அந்த பறவை இருக்குது, அது பறவை மிருகம் கலப்பு. அந்த கலந்தது வந்தது பார்த்தது, விட்டு விளக்கி ஏற்றி வச்சிருந்தா விட்டில் பூச்சி விழுந்து எப்படி உருமாய்ந்து போகுமோ அதை போல நரசிம்ம பெருமானுடைய ஓஹோங்கிற விளக்கு போன்ற கோபத்தீ, அந்த கோபத்தீயில் இதுவும் விட்டில் பூச்சியை போல விழுந்து போயிடுத்து. ஷரபா ஷலபோ பபூவ, ஷலபமாக படுத்துன்னா விட்டில் பூச்சியாக படுத்துன்னு அர்த்தம். இப்போ ஷரபம் ஷலபமாக படுத்து என்ன கூரத்தாழ்வான் எடுத்து அதுக்குன்னு கழிச்சிருக்கார். அதனாலே ஏதோ பெருமாள் கோவமா அதை அடக்கிறதுக்கு முடியல, அதுக்கு இந்த பறவையை பிரம்மா உருவாக்கி விட்டார், உடனே சண்டை போட்டு நரசிம்ம பெருமான் அடக்கி விட்டார்னு சொல்லியிருந்தால் அரியாத்தனத்தால் பேசும் பேச்சு. அது உண்மையான பேச்சாக இருக்க முடியாது, அது எந்த புராணத்திலையும் அதுக்கு இடமும் கிடையாது. அதற்கப்புறம் என்ன சொல்லுவா, இது பெருமாள் அடக்கிறதுக்காக இந்த சரபம் வந்து சொல்லியோ, இப்போ சரபத்துக்கு கோபம் வந்துடுத்து, அதனால் அந்த சரபத்தை அடக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருந்தாருன்னுவா. இதுக்கெல்லாம் ஏதோ இப்போ 4:30லேருந்து 6 ஞாயிற்றுக்கிழமையானா பூஜை பண்ணுறதுன்னுவா, யமகண்டத்தில் பூஜைன்னுவா, அப்படியே ராத்திரி வேளையில் பூஜைன்னு சொல்லுவா. இது எதுவும் சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இல்லை. சூரியோதயம் ஆனால் யாகமோ யஜ்யமோ பூஜையோ, சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா சாத்துமரை பண்ணிட்டு புளியோரை வாங்கிட்டு வந்துடுவோம். உண்மையாக சொல்லணும்னா இதைத்தான் எப்போது செய்வோம். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா இன்றைக்கும் பாரி வாசிக்கிறதுன்னு உண்டு. இங்கே பெரிய கோயிலில் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்க வந்தீங்கன்னா ராத்திரி பெருமாள் அரவண பிரசாதம் வந்து செய்கிறாரு, அது பெரிய மணி சேவிச்சா சித்திர வீதி வரைக்கும் கேட்கும். சத்தம் இல்லைன்னா கேட்கும், இப்போ அதிகமாக சப்தமாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நிசப்தமாக இருக்கிறனால நன்னா கேட்கும். அதுக்கப்புறம் பெருமாள் சயனிச்சுன்னு விடுவார். ஆனால் என்ன தெரியுமோ, அவர் சயனிக்க போன பிற்பாடு 7 பிராகாரத்தில் இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, ஒத்தரும் பேசக்கூடாது. ராஜா சயனிச்சுன்னு விட்டாரே, அதனால் எல்லாரும் வாயை புத்தினமோ இல்லையோ, அதுக்கு 2 பேர் அதுக்குன்னு ஒரு வாத்தியம் வச்சுருக்கா, நீளமாக கட்டையாட்டம் இருக்கும், அதில் மணியெல்லாம் தொங்கும், அதை தோளில் வச்சுன்னு சித்திர வீதியில் ஒரு சுத்தத்தை வாசின்னு வருவா. அதுக்கு பாரி வாசிக்கிறதுன்னு பேர். பாரி வாசிச்சு விட்டால் ஊர் அடங்கிடணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒருத்தர் எழுந்திருக்கக்கூடாது, பேசக்கூடாது, எந்த சத்தம் இருக்கக்கூடாது. அது போல் அந்த நாளில் வச்சுருந்துருக்காங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். பைரவ நரசிம்மர் ஒரே பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான இவருக்கு பயங்கரமாக எதுக்கு சொல்லியிருந்தேன், அதனால் பகல் பொழுதில் தான் உற்சவங்கள், பகல் பொழுதில் தான் யாக யஜ்யம், ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ எல்லாம் பண்ண மாட்டோம். எப்பவும் வெள்ளைச்சோறு முக்கியம், வெள்ளை வேட்டி தான் முக்கியம். மற்ற வர்ணத்தில் இருக்கிற வேட்டிகளோ ஒரு நாள் உடுத்திக்க மாட்டோம். இதெல்லாம் சீவைஷ்ணவத்துக்குன்னு இருக்கிற மாற்ற முடியாத கொள்கைகள், அது சாஸ்திரம் சம்மதித்திருக்கிற கொள்கைகள். அப்படி பார்த்தீங்கன்னால் பைரவ நரசிம்மர்னா பயங்கரமாக இருக்காருனால், யார் எதிர்த்து வந்தாலும் ஆசிரித விரோதிகள் வந்தால் அவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறார். அதனால் பயங்கர நரசிம்மர். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।